ஐந்தாம் வீடு கெட்டுவிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? எல்லா உயிரினங்களும் இனப்பெருக்கம் செய்கின்றன. மனிதனுக்கு குழந்தை செல்வம் பிரதானமானது என்பது எல்லோருக்கும் அறிந்ததே. எனது பார்ட்னர் காலங்களில் நிறைய குழந்தைகள் பெற்றனர். என் தந்தையுடன் பிறந்தவர் 15 பேர். இப்போது காலம் மாறிவிட்டது. வசதி இருந்தாலும் ஒரு குழந்தை போதும் என்று மனநிலை வந்துவிட்டது. மேலும் முன்பெல்லாம் குழந்தை கட்டுப்பாட்டுக்கு போராட வேண்டியிருந்தது. இப்பொழுது குழந்தை பெற்றுக்கொள்ளவே சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. கருவுற்றல் கடினமாகி போனது. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் வீட்டு கெட்டுவிட்டால் குழந்தை கிடைக்காதா? 5ஆம் வீடு கெடுதல் என்றால் என்ன? 5ஆம் வீட்டின் பாவகிரகங்கள் சனி, ராகு, கேதுகள் இருந்தால் கெட்டுவிட்டது எனலாம். 5ஆம் வீட்டின் சூரியன், செவ்வாய் இருந்தாலும் ஓரளவுக்கு தோஷம்தான் எனலாம். 5ஆம் வீட்டில் அமாவாசை சந்திரன் அல்லது தேய்பிறை சந்திரன் நின்றால் தோஷம்தான். 5ஆம் வீடு கெட்டுவிட்டால் குழந்தை கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. 5ஆம் அதிபதி புத்திரக்காரன குருவையும் பார்க்க வேண்டும். அவர்கள் பலமுடன் இருந்தால் குழந்தைகள் பாக்கியம் உண்டு. ஆனால் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தாமதமாக எனலாம். 5ஆம் வீட்டில் உள்ள பாவகிரகத்தை குரு அல்லது சுக்கிரன் பார்த்தால் தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும். பௌர்ணமி சந்திரன், வளர்பிறை சந்திரன் பார்த்தாலும் தோஷம் கழிந்துவிடும். எனவே 5ஆம் வீடு, 5ஆம் வீட்டு அதிபதி மற்றும் குரு ஆகிய மூன்றும் கெட்டால் தான் குழந்தை பாக்கியம் கிட்டாது. 5ஆம் அதிபதி குருவாக பாவகிரகங்களின் தொடர்பு பெற்றாலோ அல்லது அவர்கள் 6, 8, 12 மறைந்தாலோ கெட்டுவிடும் என்று புரிந்து கொள்ள வேண்டும்.